அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி ட்ரம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் 3 விசிலில். இந்த மாதிரி லெக் பீஸாக வாங்கிக்கோங்க. இதை நான் கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ சுத்தமாக கழுவியாச்சு. இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. இது வெந்துக்கிட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ப்ரெட்டை நல்லா பிச்சு போட்டு இந்த மாதிரி தூளாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுலில் போட்டு இது ஓரமாக இருக்கட்டும். கறி வேகங்களாட்டி நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். கறி இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம உரித்து மசித்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசித்து வச்சாச்சு. இப்போ கறி வெந்துருச்சு. இது இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் சூப் இருந்துச்சுன்னா நீங்கள் குடிச்சிக்கலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறட்டும். இப்போ ஒரு 3 முட்டை எடுத்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கறி நல்லா ஆறினதுக்கப்புறம் பிச்சு போட்டாச்சு. இந்த எலும்பை தூக்கி போட்டுறாதீங்க. இதில் தான் நம்ம இது பிடிச்சி வேக வைக்க போகிறோம், பொரிக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு மசித்ததில் நம்ம அந்த பிச்சு போட்ட கறியை போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். காஷ்மீர் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீசனிங் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி அந்த எலும்பை எடுத்து வச்சு சீஸும் நம்ம உள்ளே வச்சு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அந்த முட்டை கலக்கி இருக்கிறதுல நம்ம எப்படி ஒரு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் பரட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, நல்லா செட் ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த லெக்கை இதில் போட்டு பொரித்து எடுக்கலாம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.